தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வேலை உத்தரவாதம் அளிக்கும் நாட்களின் எண்ணிக்கை? பி 100 நாட்கள். பொருள் மற்றும் சேவை வரி என்பது எந்த நாட்டில் தோன்றியது? ஏ கனடா. தங்க கைகுலுக்கும் திட்டம் இதனுடன் தொடர்புடையது. டி விருப்ப ஓய்வு. பின்வரும் எந்த திட்டம் அடுத்த 3 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது? சி PM கௌசல் விகாஸ் யோஜனா. ராமன் விளைவு எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது? பி ஒத்தில்லா ஒளிச்சிதறல். ஹம்போல்ட் நீரோட்டம் இவ்வாறாகவும் அறியப்படுகின்றது. சி பெரு நீரோட்டம். கடல் புகை சாதாரணமாக காணப்படுவது எங்கே? டி ஆர்க்டிக் பகுதி. முதலாம் மகேந்திரவர்மனை ஜைன மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார்? பி அப்பர். கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசர் பெயரை குறிப்பிடுக. சி பாரி. முதல் இந்திய தேசிய காங்கிரசின் கூட்டம் எங்கு கூடியது? பி பம்பாய். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? ஏ சுபாஷ் சந்திர போஸ். பொதுப்பட்டியல் என்னும் கருத்து எங்கிருந்து பெறப்பட்டது? டி ஆஸ்திரேலியாவின் அரசியல் அமைப்பிலிருந்து. எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் இயற்றப்பட்டது? சி 1963. இந்திய தொழில் நிதிக் கழகம் இந்தியாவில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? பி ஜூலை 1, 1948. மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எது? சி இந்திய ரயில்வே துறை. 2018 ஏற்பட்ட பருவமழையினால் அதிக மக்கள் பாதிப்பிற்குள்ளான மாநிலம் எது? ஏ கேரளம். பின் வருவனவற்றுள் புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது? பி சுற்றுலாத்துறை. இந்தியாவின் அதிகமான ஏற்றுமதி மதிப்பை தருகின்ற வேளாண்மை உற்பத்தி எது? பி பாஸ்மதி அரிசி. 2018-19 நிதிநிலை அறிக்கையின்படி பின்வரும் எவற்றுள் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளது? ஏ வாங்கும் திறன் சமநிலை. எந்த நாட்டு நாணயம் சமீபத்தில் IMF-இன் நாணய கூடையில் சேர்க்கப்பட்டது? பி சைனாவின் யுவான். ஒடுக்க வினையில் கீழ்க்கண்டவற்றில் என்ன நிகழ்கிறது? பி எலக்ட்ரான்கள் ஏற்பு. கலினா என்பது கீழ்க்கண்டவற்றில் உள்ள எந்த உலோகத்தின் தாது பொருள்? பி ஈயம். சூழ்நிலையியலின் ஆற்றலின் முக்கிய ஆதாரம் எது? பி ஆட்டோ மண்டலம். அமிலமலையானது அனைத்து தாவரத்தையும் அழிக்கும் தன்மையுடையது எனில் அதில் அடங்கியுள்ளவை? டி சல்பியூரிக் அமிலம். கங்கை ஆறும் யமுனை ஆறும் சந்திக்கும் இடத்தின் பெயர் என்ன? ஏ அலகாபாத். எந்த ஆண்டு சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது? டி 1884.
ஆசிய கண்டத்தில் முதலாவது அணு உலை எங்கு நிறுவப்பட்டது? ஏ. இந்தியா. சித்திரக்கார புலி என பெயர் சூட்டப்பட்ட மன்னன் யார்? சி. முதலாம் மகேந்திரவர்மன். எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது? சி. இந்திய அரசாங்க சட்டம் 1935. எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜ்யத்தில் இல்லை? சி. நகரியம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் நகர்ப்புற மக்கள் தொகை பி. 34.95 மில்லியன். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உணவு தானியங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகிறது? சி. தஞ்சாவூர். எந்த நகரத்தில் முதல் நேபாள இந்திய திங்க் டேங்க் மாநாடு நடைபெற்றது? பி. காத்மண்டு. கருமை புரட்சி எதனுடன் தொடர்பு உடையது? சி. கச்சா எண்ணெய் உற்பத்தி. 2017 நிதிநிலை அறிக்கையில் தொலைதூர பகுதிகளில் கடவுச்சீட்டு வழங்குவதற்கான முகாமை அலுவலகமாக அறிவிக்கப்பட்டது எது? சி. தபால் நிலையம். 2017-18 நிதிநிலை அறிக்கையில் மூத்த குடிமக்களுக்காக அறிவிக்கப்பட்ட வசதி ஏ. ஆதாருடன் இணைக்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை. பாலின துன்புறுத்தலை அடையாளம் காண குழந்தைகளிடையே விழிப்புணர்வு ஏற்பட மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரம் பி. நம் பாதுகாப்பு நம் உரிமை.